வேதத்தை உடையோரில் சிலர் இருக்கிறார்கள், அவரிடம் நீர் ஒரு பெரும் குவியலையே ஒப்படைத்தாலும் அவர் அதை உம்மிடம் திருப்பி கொடுத்து விடுவார். அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவரிடம் ஒரு பைசா ஒப்படைத்தாலும் நீர் அவரிடம் தொடர்ந்து நின்று கேட்டால் தவிர அவர் அதை உமக்கு திருப்பி கொடுக்க மாட்டார். அதற்கு காரணம் பாமரர்களுக்கு நம்மை பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் கூறுவதுதான். மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா, வாங்கினவங்க ஆனால் சிரமத்தோடு இருக்கும்போது தான் வாங்குறாங்க இல்லையா. அப்போ அதை பயன்படுத்துகிறார்கள் அவருடைய துன்பத்தை போக்குவதற்காக. போக்கும்போது இப்போ நம்முடைய முதல் கவனம் எதுவாக இருக்கணும், அதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இல்லையா. இப்போ இறைவன் உதவி வருவாங்க. பாமரர்களுக்கு நம்மை பிடிக்க வழி இல்லை என்று அவர்கள் கூறுவதுதான். எனக்கு அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை, செல்வாக்கு இல்லை, நீங்கள் ஒரு கஷ்டம்னு சொன்னீங்க, என்கிட்ட அந்த கஷ்டத்தை போகக்கூடிய ஒன்று இருக்குது, நான் அதை கொடுத்தேன், நீங்கள் உங்கள் தேவை நிறைவேறணும்னு கொடுங்க அப்படின்னு. ஆனால் இவர்கிட்ட எந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு நினைச்சா யாரை சொல்கிறான்? இன்னும் சிலர் இருக்கிறார்கள், யாரு? அவர்களும் வேதத்தை உடையவர்கள் தான். இப்போ வேதம் இல்லாதவர்கள் செய்யலை, வேதத்தை உடையவர்களை தான் சொல்கிறான். வேதத்தை உடையவர்கள் ஒரு சிலர். தப்பு ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவனுக்கு தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சு செய்கிறான். தப்பு தெரியும் போது அவன் வேதம் தெரிஞ்சவன் அர்த்தம். எதுக்காக சொல்கிறான்? நமக்கு இப்படி இருக்கிறாங்கன்னு அறிவிக்கிறான். வேதம் படிக்கும்போது எனக்கு புரியுது, இல்லைன்னா ஐயோ அவங்க முகத்தை பாரு, எவ்வளோ பால்வடிய முகம், தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன்னு நான் தான் பாமரன்னு பாமரனுக்கு இறைவன் அறிவிக்கின்றேன். அப்படி நீ மனசை கொண்டு பாரு. ஏன் எனக்கு சொல்றான்? உன்னால முடியல, கவலைப்படாதுன்றான். இன்னைக்கு வாழ்க்கைக்கு வந்துருன்றான். நான் உன்னை பார்த்துக்கிறேன். அதுக்காக சொல்றேன், நீங்கள் மன்னித்து விட்டு விட்டால் 2 மடங்கு வேதனை அவர்களுக்கு. 2 மடங்கு நன்மைக்கு நன்மை கூலி பல மடங்கு, தீமைக்கு அதனளவே கூலியும் போது எப்படி தீமைக்கு 2 மடங்கு கூலி எப்படி வருது? இப்போ ஒரே ஒரு சூழல்ல மட்டும் தான் 2 மடங்கு வேதனை அவர்களுக்கு. நீங்க அவளுக்கு ஒரு கெடுதி செய்யல, இன்னொருத்தர் அவங்களுக்கு கெடுதி செய்யறாங்க. கெடுதி செய்யப்பட்டவன் திருப்பி அவளுக்கு அவன் செஞ்சதை திருப்பி கொடுக்கறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கான். ஆனால் அவள் மன்னித்து விட்டால், நீங்க எனக்கு ஒரு கெடுதி செய்யறீங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அப்போ நீங்க திருந்திருக்கணும். திருந்தலை அப்படின்னா என்னுடைய பாவங்களையும் சேர்த்து சுமக்கிறவங்களா மாறிடுவீங்க. உங்க பாவங்கள் ஆல்ரெடி இருக்கு, என்னுடைய பாவத்தையும் நீங்களே சுமப்பீர்கள். இப்போ மன்னிக்கிறது சாதாரணம் இல்லை. மன்னிக்கும் போது அவர்கள் திருந்திட்டாங்கன்னா நல்லது. நீங்க மன்னிச்சு அவங்க திருந்தலை அப்படின்னா 2 மடங்கு உண்டுன்றான். அதனாலதான் இறைவன் அறிவிக்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களை வேதனை செய்வது உங்கள் இறைவனிடம் அது லேசான காரியம் அல்ல. நல்லவன்றது நெத்தில எழுதி ஒட்டுறது இல்லை. அறிவிங்க, நீங்க உங்களுக்கு தெரியும். உங்களோடு வாழக்கூடியவர்கள் தான் யார் எல்லாம் ரொம்ப ஏமாற்றுவாங்க, அவன் சூதுவாதே இல்லை. ஆனால் அப்படியே இருக்கிற அறிவிக்கல. இறைவன் அவர்களுக்கும் தெளிவு கொடுத்துட்டே இருக்கிறான் படிப்படியாக. அப்படியே இருந்தால் அவங்களுக்கு வேதனை வரத்தான் செய்யும். அவளுடைய நிலையில் இறைவன் உயர்த்திட்டே இருக்கிறான். புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறான். அதனால தான் அறிவிக்கிறான், அவர்களை விட்டு விடு, அவள் மீது கோவம் வச்சுக்காத, என் பக்கம் திரும்பன்னு அறிவிக்கிறக்கா. முதல்ல புரியல, அப்போ புரிய ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, இவங்க எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு புரியுது. இப்போ அவங்கள விட்டுருங்கன்றான், என் பக்கம் திரும்புங்க. முதல்ல புரியாமல் இருந்தேன், இப்போ புரிய வச்சிருக்கேன் நான், என் பக்கம் திரும்ப. அதெல்லாம் மாறும். உடனே நான் உயர்த்துறேன்.